சூப்பர் சார், சூப்பர் சார். நான் எப்பவுமே அதனால தான் உங்கள இங்க வர வச்சிருக்கோம். ஆமா. சமூக நீதி, சட்ட நீதி இந்த 2 விஷயத்தையும் நான் பேரலலா இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இதுவரைக்கும் நான் எந்த ஒரு திருமணம் பதிவு பண்ணும் பொழுதும், விஏஓ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வான்னு நான் சொன்னதே கிடையாது. சட்டத்துல இடம் இல்ல. விஏஓ சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறது சட்டத்துல இடம் இல்ல. உண்மையாவே நான் ஒரு பதிவாளரா திருமண பதிவாளர் இருந்ததுனால, இது ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவன் விரும்புறான், அந்த பெண்ணு விரும்புது. அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த திருமணத்த பொறுத்தவரையிலும் மறுக்கிறதுக்கான முகாந்திரமே எதுவுமே இல்ல இதுல. மறுக்க வேண்டிய தேவையே கிடையாது அப்படிங்கிறது தான். பாலாஜியுடைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களையும் நான் அழைக்கிறேன். அவங்க வீட்ல இருந்து வந்து சண்டை பிடிச்சாங்க என்ன. சரி. அதனால இவங்க கொஞ்சம் வருத்தமாவே இருந்தேன் நான். சரி நம்ம போய் வீட்டுக்காரர் இறந்து இந்த மாதிரி இருக்குமேன்ட்டு. அதனால நான் கொஞ்சம் பேசாதே இருந்தேன். அப்போ பசங்களா நம்மளை தேடி வரும்போது என்ன பண்ணுறதுன்னு அவங்கள சேர்த்துக்கிட்டு நான் அதுலேருந்து நான் எதனா வேணும்னா வாங்கி கொடுத்து அனுப்பிடுவேன். நான் மெட்ராஸில் இருந்தாங்க அவங்க. அப்புறம் நீங்க அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் எப்படி எனக்கு பொண்ணு பொண்ணு எப்படி? கிடையாது. என்னம்மா? எனக்கு பொண்ணு கிடையாது, 2 பையன்தான். அப்படியா? அதனால சரி எனக்கு பொண்ணு மாரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். எப்படி குணத்துல? இப்போ நல்லா இருக்குது. ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? வந்ததுலேருந்து உங்களுடைய அண்ணனும் அண்ணியும் பேசவே மாட்றாங்களே, என்ன விஷயம்? உங்களுது என்ன லவ் மேரேஜா? ஆமாம் மேம். எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? இவங்க 7 இயர்ஸ், நீங்க நாங்கள் 3 வருஷம் மேம். 3 வருஷமா? அதுக்கு அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்களா? அம்மா கிட்ட பேசணும், எல்லார்கிட்டையும் சொன்னோம், யாரும் ஒத்துக்கல. அப்புறம் எப்படியா இருந்தாலும் மேரேஜ் பண்ணா எப்படியா இருந்தாலும் நம்ம ஏற்றுப்பாங்க அப்படியே ஒரு இப்போ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அவங்க உங்க வீட்லயும் வீட்ல எப்படி ஒத்துக்கிட்டாங்களாமா? அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க, நம்ம அவங்க வீட்லேயும். பேர் என்ன? தீபிகா மேம். தீபிகா. உங்க வீட்ல எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கலையா? ஒத்துக்கிட்டாங்களா? அம்மா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அண்ணன், அக்கா அவங்க மட்டும்தான் கொஞ்சம். கீர்த்தனா, என்ன ஆரம்பத்துல இருந்த அந்த சந்தோஷம் முகத்துல காணோம்? அதெல்லாம் டல் ஒண்ணும் ஆயிட்டேன். இல்ல. வீட்டு அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? வீட்டு ஞாபகம் இருக்கும் தான் மேம். வீட்டு ஞாபகம் இருக்கும் மேம். இருக்கும். அவங்க வரணும்னு ஆசைப்படுறியா? இங்க வரணும்னு ஆசைப்படல மேம். ஆ. இருக்கும். தைரியமா வந்து இருக்கணும். பேசினா நாளைக்கு நாங்க கொண்டு வந்து விட்டுருவோம், கவலைப்படாதீங்க. எங்க இருக்கீங்க நீங்க? எந்த இடத்துல உட்காந்து தைரியமா இருங்க, அழக்கூடாது. வாழ்க்கைய சந்தோஷமா கொண்டு போகணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஜோதிமா, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, ஹலோ, கீர்த்திகாவோட அம்மாவா? யாருங்க? ஜோதிமா, நாங்க இங்க கலைஞர் தொலைக்காட்சியில இருந்து பேசுறோம். இங்க கீர்த்திகா வந்திருக்காங்க, உங்க பொண்ணு. இல்லங்க, அது மாதிரி பொண்ணே எங்களுக்கு இல்ல. அப்படியா? அது மாதிரி பொண்ணே எங்களுக்கு இல்லங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க தானே இல்ல, கீர்த்திகாவோட அம்மா. செத்து போச்சு, தலை முழுவிட்டோம். நாங்க கூப்பிட்ட அன்னைக்கு வரல, நாங்க தலை முழுவிட்டோம். ஆனா நாங்களே பைத்தியம் முடிச்சு போயிருக்கோம். எங்களை டென்ஷன் பண்ணாதீங்க. நாங்க கூப்பிட்ட அன்னைக்கு அப்பா அம்மாவே இல்ல, அப்பா அம்மாட்ட பேசவே அனுமதி இல்லைன்னு சொன்னால அவ செத்து போனா. நாங்க அன்னைக்கே தலை முழுவிட்டோம். எங்களுக்கு கிருத்திகான்னு பொண்ணே இல்ல. உங்க பொண்ணு கிருத்திகாவோட கல்யாணம் நடக்க போகுது. அதை உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணோம். அது கல்யாணம் இருந்தாலும் கருமா தான் நடக்குது. எங்களுக்கு பொண்ணு இல்ல, செத்து போச்சுங்க. நாங்க கூப்பிட்ட அன்னைக்கு அவ வரல, எங்களுக்கு அப்பா அம்மா இல்லன்னா. அன்னைக்கு அப்பா அம்மா இல்லன்னா இன்னைக்கு என்ன அவ பேசுறா? அவ செத்து போனா, எங்களுக்கு இல்ல. அவங்களே லைன் கட் பண்ணிட்டாங்க. வாழ்க்கை இங்கேருந்து ஆரம்பமாகுது. உனக்கு சந்தோஷமா இருக்கு. சொல்றது ஈஸி, அவ வேதனை எனக்கு புரியுது. பட் தைரியத்தை விடாது. உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புற? கொஞ்சம் சத்தமா சொல்லு.